இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம், ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, ஐக்கிய சட்ட உரிமைகள் கழகம், பேஸ் அறக்கட்டளை இணைந்து சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியிலுள்ள முள்ளிக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாம், சிபிஎம் இந்தியா அறக்கட்டளை நிர்வாகிகள் சதீஷ் மற்றும் ரவி ராகவன் ஆகியோர் வழிகாட்டுதலின் பேரில் ஐக்கிய சட்ட உரிமைகள் கழகம் ஆசியா திருப்பத்தூர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கே. உஷாராணி அவர்கள் தலைமையிலும், முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் மீனவர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் சேகர், செயலாளர் விஜயன் மற்றும் முள்ளிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலும் சிறப்புற நடைபெற்றது. மேலும் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனத்தின் நிறுவன செயலாளர் ஏ.ஜே. ஹரிஹரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த சிறப்பு முகாமில் சென்னை பட்டினப்பாக்கம் முள்ளிக்குப்பம் மீனவ சமுதாய மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர். மேலும் இம்முகாமில் அவர்களுக்கு அத்தியாவசிய மருத்துவ சுகாதார ஆலோசனைகள் மற்றும் கண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் ஏசிஎஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் இந்த முகாம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, ஐக்கிய சட்ட உரிமைகள் கழகம் ஆசியா, பேஸ் அறக்கட்டளை மற்றும் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் உள்ளிட்ட அமைப்புகளின் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சியாகும். மேலும் ஐசிடபிள்யூ நிறுவன செயலாளர் ஏ.ஜே. ஹரிஹரன் அவர்கள் இந்த முகாமிற்கு உச்ச துணையாக இருந்த ரவி ராகவன் மற்றும் சதீஷ் ஆகியோருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் வி. கமலக்கண்ணன் மற்றும் சமூக ஆர்வலர் கே.ஜே. சாலமோன் ஆகியோர் சிறப்புற செய்திருந்தனர். மேலும் இந்த முகாமில் கண் சம்பந்தப்பட்ட பரிசோதனை, ஒற்றை தலைவலி ஆலோசனை, இலவச இரத்த சர்க்கரை பரிசோதனை, தோல் மருத்துவம் மற்றும் எலும்பியல் ஆலோசனைகள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. இம்மருத்துவ முகாம் ஏற்பாடுகளை ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வில் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவன நிர்வாகிகள், முள்ளிக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து சபை நிர்வாகிகள், மீனவர்கள் நலச்சங்க நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், தன்னார்வல மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இணைந்து இன்னைக்கு கேம்ப் நடத்துறோம். இந்த கேம்ப்ல வந்து ரொம்ப உற்சாகமா மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி இந்த முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் வில்லேஜ பட்டினப்பாக்கத்துல சென்னையில இருக்குது. இதோட தலைவர், துணைத் தலைவர் அவங்களுடைய பெரிய சப்போர்ட்னால இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கேம்ப் நடக்குது. அப்போ அந்த கேம்ப் மூலியமா இன்னும் 2-3 ஆண்டுகள் இருந்ததுக்குள்ள அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்குமே கண் பார்வை பிரச்சனை இல்லாத ஒரு கிராமமா உருவாக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சிபிஎம் என்ற நிறுவனம் வந்து சப்போர்ட் பண்றேன். அதை பற்றியான வழிகாட்டுதலை சொல்லிடுறேன், வழிகாட்டு முறையை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎம்ல மிஸ்டர் சதீஷ் புதுடெல்லியில, அதே மாதிரி மிஸ்டர் ரவி ராகவன் சிபிஎம் ஒரு உலகம் முழுவதும் ஒரு கிட்டத்தட்ட 100 நாடுகள்ல வந்து இந்த கண் பிரச்சனை இருக்கிறத வந்து சரி பண்ணி ஏழை மக்கள் குறிப்பாக செய்து வராங்க. அவங்க வந்து இங்க இந்த கிராமத்துக்கும் அவங்களோட சேவை இருக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு காரணம் வந்து மிஸ்டர் வி. கமலக்கண்ணன், எம்ஏபிஎல் அட்வொகேட், சென்னை ஹைகோர்ட், அவரோட நிறுவனமும் மற்றும் கே.ஜே. சாலமன் அவரு வந்து பேஸ் நிறுவனத்தோட தலைவர். இந்த கேம்ப் ரொம்ப நாளா சென்னையில தமிழ்நாடு முழுவதும் செய்வாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக பயன்படுறவங்களுக்கு, குறிப்பா அந்த ஊர் மக்களுக்கு, ஊர் தலைவருக்கு, ஊருடைய செயலாளர் மற்றும் குறிப்பா வந்து ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு மற்ற அனைத்து டாக்டர்ஸ், நர்சஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் மற்றும் அவங்களுடைய பிஆர்ஓ